அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான ஹதீஸின் தலைப்பு குர்ஆனையும் சுன்னாவையும் உறுதியாக பற்று பிடித்தல். அதாவது குர்ஆனையும் சுன்னான ஹதீஸையும் நம்ம உறுதியாக பற்றி பிடிக்கிறது. அதை பற்றி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். தாரிக் பின் சிஹாஃப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள், ஒரு யூதர் உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் கூறினார், ஓ நம்பிக்கையாளர்களின் தலைவரே, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஹமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அதாவது, இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாகிவிட்டேன், மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாகிவிட்டேன், இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே பொருந்து கொண்டேன். இது அல் குர்ஆனில் 5-3 வசனமாக வருது. எனும் இந்த வசனம் எங்கள் மீது அருளப்பட்டிருந்தால் நாங்கள் அந்த நாளை ஒரு ஈத் பண்டிகை, ஒரு பெருநாளாக ஆக்கியிருப்போம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். இந்த வசனம் எந்த நாளில் அருளப்பட்டது என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். அது அரஃபா நாளில் ஒரு வெள்ளிக்கிழமை அன்று அருளப்பட்டது. இந்த ஹதீஸ் 7268 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதோட ஹதீஸ் தரத்தில் சஹீஹ்ங்கிற தரத்தில் இருக்கிறது. அதாவது இந்த ஹதீஸோட பொருளடக்கம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டேன். அதாவது இந்த மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கிட்டேன். இன்னும் மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாகிவிட்டேன், இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே பொருந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது இஸ்லாம் மார்க்கம் தான் நம்மளுக்கு, உங்கள் மீது நான் அருட்கொடையை பொழிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது இஸ்லாத்தை பரிபூர்ணமாக்கிட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வச்சு பரிபூர்ணமாக்கிட்டேன் அல்லாஹ் தஆலா. இதை உமர் ரலியல்லாஹு கேள்விப்படும்போது இதை இந்த வசனம் அருளப்பட்டது ஒரு பெருநாளாக நாங்கள் கொண்டாடிடுவோம், ஈது நாளாக கொண்டாடிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. அப்புறம் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள், முஸ்லிம்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பையத் விஸ்வாச பிரமாணம் செய்து கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவுக்கு அடுத்த மறுநாள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொற்பொழிவு மேடையில் ஏறி உரையாற்றுவதை தாம் கேட்டார்கள். அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்பாக அல்லாஹ்வை புகழ்ந்து தஷஹுத் மொழிந்தார்கள். பிறகு கூறினார்கள், அம்மா பஹ்து, இதற்கு பிறகு அல்லாஹ் தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உங்களிடம் உள்ளதை விட இவ்வுலகம் அவனிடம் உள்ளதை, மறுமையின் வாழ்வை தேர்ந்தெடுத்து கொண்டான். அல்லாஹ் எதை கொண்டு உங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டினானோ அந்த வேதம் குர்ஆன் இதோ இருக்கிறது. எனவே இதை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள், நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். ஏனெனில் அல்லாஹ் தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதன் மூலமாகவே வழிகாட்டினான். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் இறந்துட்டாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்குது, அவங்களுக்கு அருளப்பட்ட வேதம் இருக்குது, இந்த வேதத்தை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த குர்ஆனை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. இந்த குர்ஆனை யார் உறுதியாக பற்றி கொள்கிறார்களோ அவர்கள் நேர்வழி பெறுவீர்கள். ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதன் மூலமாகவே அல்லாஹ் தஆலா வழிகாட்டினான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் 7269 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸோட தரம் சஹீஹாக இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அணைத்து கொண்டு, அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப், யா அல்லாஹ் இவருக்கு வேதத்தையும் குர்ஆனையும் அதன் விளக்கங்களையும் ஞானத்தையும் கற்றுக்கொடு என்று கூறினார்கள்.
இந்த ஹதீஸ் வந்து 7270வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸும் அது சஹீஹ்ல இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ஹதீஸில் நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளை இன்னொரு ஹதீஸில் நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.